முன்னாடிலாம் பாத்தீங்க அப்படின்னா காருக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய டயர் மாதிரி இருக்கும், ஸ்டெப்னி வீல்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த பஜாஜ் சேத்தக் மாதிரி சில ஸ்கூட்டிலலாம் கூட டயர்ஸ் இருந்துச்சு. பட் சைலண்டா யாருக்குமே தெரியாம இந்த டயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு இல்லாமலே போயிடுச்சு. இந்த ஸ்டெப்னி இல்லாம போனதுக்கு வெறும் பிளாட் டயர் தான் காரணம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸும் ஒரு வியாபார நோக்கமும் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் விக்னேஷ், வெல்கம் டு சைனெட்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்னி அப்படிங்கிறத முதல்ல நம்ம யூஸ் பண்ணதுக்கு காரணமே, ஒருவேளை போற வழியில டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா நடு ரோட்ல நம்மளால வந்து சரி பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டெப்னி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டயரை மாத்திட்டு நம்ம எடுத்துட்டு போயிடலாம், அப்புறம் வீட்டுக்கு போய் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். பட் இங்க பெரிய பிரச்சனையாவே எது இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் தாங்க. நீங்க எந்த அளவுக்கு ஒரு கார்லயோ பைக்லயோ அதிகமா வெயிட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மைலேஜும் கம்மியாயிட்டே போகும் அந்த கார் பைக்கு. ஸோ இதனால அவங்க ஸ்டெப்னில வந்து ஜஸ்ட் அந்த டயர் மட்டும் ஒரு 2-3 கிலோ இருக்குமா, அதை தவிர அது செட் பண்ணி வைக்கிறதுக்கு தனியா இரும்பு எடுத்து வைக்கணும், ஆணி அடிச்சு அதை ஸ்க்ரூ எல்லாம் போட்டு அதுக்கெல்லாமே நிறைய வெயிட் செலவாகும். ஸோ அந்த வெயிட்டோட அந்த வண்டியோட மைலேஜும் குறையுது. இதை தவிர அமெரிக்கால பாத்தீங்க அப்படின்னா சில லாஸ் கொண்டு வந்தாங்க. இப்பெல்லாம் நம்ம ஊர்லயுமே இருக்கு. பட் அந்த காலத்திலேயே வந்து அமெரிக்கால இதை கொண்டு வந்தாங்க. ஒரு வண்டியும் இந்த வெயிட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இவ்வளவு டாக்ஸ் போடுவேன், வெயிட் அதிகமாக டாக்ஸ் அதிகமாயிட்டே போச்சு. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரோடு போடும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான வெயிட் இருக்கிற வண்டி வந்து அந்த ரோட கிராஸ் பண்ணுதோ அந்த அளவுக்கு அந்த ரோட்ல பிரஷர் அதிகமாகும். ஸோ திருப்பி சீக்கிரமா ரோடு போட வேண்டிய தேவை இருக்கும். ஸோ அதனால சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல ஹெவி ட்ரக் எல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த ரோடு அது தாங்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வெயிட்டுக்கு டாக்ஸ் போட ஆரம்பிச்சப்ப இந்த ஒரு கிலோவும் ஒரு கிராமும் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சது. ஏன்னா உள்ளுக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா காம்பனண்ட் வைக்காம இந்த டயர் வைக்கிற மாதிரி ஆகுதுல்ல. ஸோ இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கம்பெனிஸ் வந்து இந்த ஸ்டெப்னி வீல்ஸை முதல்ல எடுத்தாங்க. பட் இது வந்து ஒரு கம்ஃபர்ட்டை குறைக்குது ஆக்சுவலா மக்களுக்கு. ஸோ அதையும் நான் சரி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் முக்கியமா இது என்னதான் கம்ஃபர்ட்டை குறைச்சாலும் லுக்ஸை வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிச்சு. ஸோ இதனால பிரீமியமா அந்த காரை வந்து காமிக்க முடிஞ்சது. என்னதான் இருந்தாலும் டயர் இருந்தால் அந்த பிரீமியம்னஸ் வராது இல்ல. ஸோ பிரீமியம் காமிச்சு அதனால அதிகமாக சார்ஜும் போட முடிஞ்சு, ஒரு வியாபார நோக்கமும் இதுக்கு முன்னாடி வளர்ந்துச்சு. ஸோ டயர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கம்பெனிஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. சில பேர் வந்துட்டு பிரீமியமா இருக்கணுங்கிறதுக்காக டயர் எடுத்து டிக்கில வச்சு காமிக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் நடந்துட்டு இருந்துச்சு. பட் அகைன் வெயிட்டை தாண்டி இன்னொரு விஷயமும் இந்த டிக்கில வைக்கும்போது நடக்க ஆரம்பிச்சது. அதுதான் ஸ்பேஸ். ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமா இருக்குங்கிறதையும் ஒரு மார்க்கெட்டிங்கா பண்ணலாம்ல. ஸோ இந்த மாதிரி 3 வியாபார விஷயங்கள் இருந்ததுனால கம்பெனிஸ் எல்லாமே வந்து சயின்டிபிக்கா பெட்டரா இருக்கக்கூடிய ஒரு டயருக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சாங்க. அதுதான் பிளாட் டயர்ஸ் ஆர் டியூப்லெஸ் டயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னதான் டயர் பஞ்சர் ஆச்சுனாலும் கொஞ்சம் தூரத்துக்கு அந்த டயரை அப்படியே எடுத்து ஓட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் கிடைச்சது. ஸோ பக்கத்துல இருக்கிற மெக்கானிக்ஸை போய் மாத்துற அளவுக்கு ஒரு டைம் அட்வான்டேஜ் இங்க கிடைச்சது. ஸோ இது வந்ததுனால மட்டும்தான் மூவ் ஆச்சா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் ரீசெண்டா தான் வந்துச்சு. இது வரதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டெப்னியை கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஃப்ரீயா வந்து சர்வீஸ்க்கு அந்த பஞ்சர் கிட்ட வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா முன்னாடிலாம் வந்து மேனுஃபேக்சரர்ஸ் வந்து பஞ்சர் ஓட்டுறது எல்லாமே வந்து சர்வீஸா கொடுத்து அந்த பிராண்டுக்கு தனித்தனியா ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சு அதுல இருந்து காசு சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த கார்லயே இது டாக்ஸ் அதிகமாகுது அப்படிங்கிறதுனால அவங்க அதுக்கு பதிலாக குட்டியார் பஞ்சர் கிட்ட அதுல இருந்து வரக்கூடிய காசை காம்பன்சேட் பண்ணிட்டு கார்லயே சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டு பஞ்சர் கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பிளாட் டயர்ஸ் வந்து அதையும் மாத்திருச்சு. ஸோ ஆக்சுவலா இந்த ஸ்டெப்னி வீல்ஸ் போனதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ஸ்பேஷியல் சயின்ஸ் இருந்தாலும் அதை விட முக்கியமா வியாபார நோக்கங்கள் தான் முக்கியமான காரணம். இந்த சயின்ஸ் சேனலா இருந்தாலும் வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறுது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். பட் உங்களுக்கு இந்த பிளாட் டயரோட டெக்னாலஜி என்ன, ஏன்னா டியூப்லெஸ் டயருக்கும் டியூப் டயருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, எப்படி அது காத்தே இல்லாம ரொம்ப தூரம் போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு எக்ஸாக்ட் சயின்ஸே உள்ள இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே பிளாட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 10 கமெண்ட் வந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு வீடியோ நான் தனியாக போட்டுருக்கேன். ஸோ இதே மாதிரி டயர்ஸ் எல்லாம் ஏன் பிளாக்கா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. விக்னேஷ்.